ஆகவே இந்த சமூக நீதியை வலுவாக தேசம் முழுவதும் ஒழித்தாலும் இன்னும் நடைமுறையில் அது 10% கூட வரவில்லை. தமிழகத்தில் சமூக நீதி 10% கூட நடைமுறையில் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். வலுவாக தேசம் முழுவதும் ஒழித்தாலும் இன்னும் நடைமுறையில் அது 10% கூட வரவில்லை. இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் தேக்கம் இருக்கிறது. அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளில் இடஒதுக்கீட்டு முறையே கிடையாது. துணைவேந்தர் பதவியா இடஒதுக்கீடு கிடையாது. பேராசிரியர் பதவியா இடஒதுக்கீடு கிடையாது. நீதிபதி பதவியா இடஒதுக்கீடு கிடையாது. ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் இயக்குனர் போன்ற பதவிகளா பேராசிரியர் பதவிகளா இடஒதுக்கீடு கிடையாது. சும்மா கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, கலாசி வேலை, நாளாந்திர வேலை தான் இடஒதுக்கீடு. அதுவும் அந்தந்த சதவிகித அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் நிரப்பப்படுகிறதா என்றால் இல்லை. அதுவும் அரசு துறையாக இருப்பதால் தானே கேள்வி கேட்கிறாய் என்று எல்லாம் தனியார் மயப்படுத்தப்படுகிறது. தனியார் மயப்படுத்தப்பட்டால் நீ எப்படி இடஒதுக்கீடு கேட்பாய்? ஆகவே இந்த சமூக நீதியை சிதைக்கிற முயற்சி ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கிற போது நாம் கல்வி தளங்களிலும் சமூக நீதியை பரவலாக்க செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்புகிற ஒரு நூலாகத்தான் அசோக் பாண்டியன் அவர்களின் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதை நாம் விரிந்த தளத்தில் மக்கள் மயப்படுத்த வேண்டும். தனிப்பட்ட முறையில் அண்ணன் இமயம் அவர்கள் பேசும்போது சொன்னார், திருமாவளவன் சொன்னால் எங்கள் முதலமைச்சர் உடனே செய்வார். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது, இணக்கம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது என்று இந்த நெருக்கத்தை சொல்லுவதற்காக அவர் சொன்னார். ஆனால் நடைமுறைப்படுத்துவதிலே அவருக்கும் சிக்கல் இருக்கிறது, நமக்கும் சிக்கல் இருக்கிறது. அதுதான் அரசியல். அதை புரிந்து கொள்வதில் தான் நமக்கிடையிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பெரியாரும் விரும்பினார், புரட்சியாளர் அம்பேத்கரும் விரும்பினார். பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை, எந்த அதிகாரத்திலும் இல்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரத்தில் இருந்தார். அரசமைப்பு சட்டத்தில் அதை எழுத முடிந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடிந்ததா என்றால் இன்றும் இல்லை. இப்போதும் சாதியை வளர்ப்பதிலே தான் பெரிய அளவில் எழுச்சி நாடு முழுவதும் உருவாகி கொண்டு வருகிறது. சாதி பெருமையை பேசுவது என்பது ஒரு அரசியலாக்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.